அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வாரா என்ற அச்சத்தில் இருந்தோம். இந்த கைது நடைபெறுவதற்கு முதல் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விடுவாரோ என்ற அச்சம் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களில் நீதியை வேண்டி நிற்கும் எம்மை போன்றவர்களின் மனதில் ஆழமாக இருந்தது. அந்த அச்சம் விலகி இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று அந்த நினைவு நாள் வருவதற்கான வாரங்கள் மிகுதமாக இருக்கின்றது. என்ன இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. கைதுக்கான நடவடிக்கைகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் இதே தளத்தில் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுவார்கள், விசாரணை செய்யப்படுவார்கள், அதில் மாற்றமில்லை என்று கூறியிருக்கின்றோம். அதனை நாங்கள் பல முறை கூறியிருக்கின்றோம். இப்போது இன்னும் ஒரு விடயமும் கிடைத்திருக்கின்றது. சுரேஷ் ஆலவோடு தொடர்பான ஒரு இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய ஒரு 2ஆம் தர அதிகாரி, அவருடைய பெயரை நான் இந்த இடத்திலே தவிர்க்கிறேன், ஏன் என்பதையும் சொல்லுகிறேன். அவர் தொடர்பு பட்ட பல விடயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் முஸ்லிம் பகுதியிலே ஒரு வசூல் ராஜா வேலையை ஈடுபட்டதாகவும், அந்த வசூல் ராஜா வேலையில் ஈடுபட்ட பலர் இப்போது அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக இருப்பதாகவும் அல்லது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக இருப்பதாகவும் ஒரு தகவல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த புலனாய்வு அதிகாரியினுடைய பெயர் மற்றும் பல தகவல்களை நாளை வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சுரேஷ் ஆலவின் கைதின் பின்னர் இன்னும் ஒரு கோப்புகளும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இப்போது உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற தகவல்களை அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் பல அரசியல் கட்சிகளில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கைது இடம்பெற்ற பின்னர் அடுத்த கட்ட நகர்வு ஒரு அரசியல் கட்சி ஒன்றை நோக்கி நகரப்போகின்றது. உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், கோட்டாபய ராஜபக்சவை லலித் குகன் வழக்கில் நீதிமன்றத்துக்கு வர சொன்ன போது அவர் ஆஜராகவில்லை. அதன் பின்னர் அவரை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு வருகை தரும் பாடி அழைத்த போதும் அவர் வருகை தரவில்லை. இந்த சுரேஷ் ஆலவின் கைதின் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் பல கைதுகள் இடம்பெற இருக்கின்றன. ஒரு நாட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் புலனாய்வு துறையினர் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனை தவிர்த்து அதற்கு பின்னால் மறைந்திருந்த பல மர்ம முடிச்சுக்கள், கோப்புகள் அளிக்கப்பட்டாலும் பலர் அரசு சாட்சியாக மாறி இருக்கின்றார்கள். முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள் பலர் சாணி அபேசகர்வை தனியாக சென்று சந்தித்து பல விடயங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பல கோப்புகளை கையளித்திருக்கின்றார்கள். பல உரையாடல்கள், குறிப்பாக சொல்ல போனால் தொலைபேசி உரையாடல்கள் பல கிடைக்கப்பட்டிருக்கின்றன.